What do you mean by optics? Optics ஒளி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஒளி, லைட். ஓகேவா? இது ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்பா so light இதுல என்ன லைட், ஸோ லைட்ல இது எனர்ஜி இருக்காப்பா, எனர்ஜி என்ன ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணும், ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மீடியத்தில் போகும்போது அதனுடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி எதுவும் தெரியுமா? சரி ரைட், பாருங்கண்ணே, லைட் இஸ் வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் ட்ராவல்ஸ் இன் அந்த ஃபார்ம் ஆஃப் வந்து வேவ்ஸ். ஓகேவா? ஸோ லைட் எதை ஃபார்ம் பண்ணுதுப்பா? எனர்ஜி. லைட் அப்படின்னா எனர்ஜி தான். ஓகேவா? விச் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வந்து வேவ்ஸ். ஓகேவா? இது எப்படி ட்ராவல் பண்ணுப்பா? வேவ்ஸ் மாதிரி என்ன செய்யும்? ட்ராவல். த பாத் ஆஃப் த லைட் இஸ் கால்ட் ரே ஆஃப் லைட். ஓகேவா? ரே ஆஃப் லைட்னா ஸோ அந்த லைட் போகக்கூடிய பாதை என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி இருக்கு, இதுதான் சொல்லுவாங்க ரே ஆஃப் லைட்ஸ். ஸோ இந்த மாதிரி போகுது. ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க? ஸோ ஒரே ஒரு ரே மட்டும் போச்சுன்னா அது ரே ஆஃப் லைட். இங்க குரூப் ஆஃப் திஸ் ரேஸ் ஆர் கால்ட் அன் பீம் ஆஃப் லைட். இப்போ டோட்டலா இதுக்கு பேரு பீம் ஆஃப் லைட். ஒரே ஒரு இது மட்டும் சொன்னோம் அப்படின்னா, வேவ்ஸ் மட்டும் சொன்னா அது ரே ஆஃப் லைட். இது ரெண்டு கூட டிஃபரன்ஸ் புரியுது. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் சொன்னோம் அப்படின்னா இது ரே ஆஃப் லைட். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரே போகுது அப்படின்னா அது டோட்டலா பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ எனி ஆப்ஜெக்ட் which gives out light or வந்து termed as source of light. So some of the source emit their own light and they are called வந்து luminous object. அது என்னப்பா? ஸோ luminous objectனா தானாகவே என்ன செய்யும், ஒரு சில பொருட்கள் வந்து இப்போ வந்து என்ன செய்யும், லைட்டை வந்து எமிட் பண்ணும். எமிட்னா கொடுக்குறது, உமிழ்றது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன சொல்லுவோம்? luminous object. ஃபார் எக்ஸாம்பிள் சன் வந்து என்ன செய்யும், தானாகவே என்ன செய்யும் அப்படின்னா லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஓகேவா? அதான் சொல்லிடுறேன். சம் ஆஃப் த வந்து சோர்ஸ் ஸோ எமிட் தேர் ஓன் லைட். ஓனாக என்ன லைட்டை எமிட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் தி ஸ்டார் எதாவது சொல்லியிருக்காங்க, ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் த சன் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? We all know that one third. So we are able to see object with the help of our eyes. So நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது? லைட். ஓகே, ரைட் தானே? ரைட். பட் we cannot see any object in a dark room. நம்ம டார்க் ரூம்ல வந்து ஏதோ ஆப்ஜெக்ட் பார்க்க முடியுமா? முடியும். டார்க் ரூம்ல வந்து ஆப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா எது தேவை? லைட். ஓகேவா? சரி. Can you explain why? If you are on the answer is வந்து we need light to see object. So நம்ம வந்து என்ன அப்படின்னா டார்க் ரூம்ல வந்து லைட் இல்லாம வந்து ஏதோ ஆப்ஜெக்ட்டை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆப்ஜெக்ட்டை பார்க்கணும் அப்படின்னா லைட் தேவை. So we need light to see object. The next question is, so if you make the light from your torch to fall on your eyes, okay வா?
இப்போ வரக்கூடிய லைட் வந்து எங்கப்பா படுது? நம்ம கண்ணுல படுது. ஓகேவா? ரைட். will you be able see the வந்து ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம வரக்கூடிய ஒளி கண்ணுல படுது. பட் நம்ம பொருள் அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியுமா அப்படின்னா why? ஸோ எப்பயுமே வந்து டைரக்டாக வந்து அந்த லைட்டு நம்ம கண்ணில் படுது அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்ய முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இந்த லைட்டு வந்து இப்போ உங்களை பார்க்குறேன் அப்படின்னா என்ன ரீசன்? இந்த லைட்டு உங்கள்கிட்ட பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி என் கண்ணுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் தெரியும். ஸோ அப்படி தான் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ will you be able to see the object? Definitely no, முடியவே முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட்ல போகாம வந்து டைரக்டா வந்து அந்த லைட் நம்ம கண்ணுக்கு வந்தா எந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. we can see the object only when the light is வந்து made to fall on the object and the light வந்து reflected from the objects is வந்து viewed by our eyes. ஓகேவா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஓகேவா, அப்போ இங்க லைட் இருக்கும். என்னப்பா, இந்த லைட் இருக்கு, இந்த லைட்டை போய் இதுல பட்டு நம்ம கண்ணுல வந்து என்ன செய்யணும், பட்டால் மட்டும் என்ன செய்ய முடியும்ப்பா, பார்க்க முடியும். டைரக்டா வந்து அந்த லைட் நம்ம கண்ணுக்கு வந்தது அப்படின்னா ஆப்ஜெக்டை பார்க்க முடியும்னா முடியவே. ஓகேவா? ரைட். நீ ஊட்டியை வந்து ஸ்டடி எப்போது வந்து ரெஃப்ளெக்ஷன். ஸோ இதில் என்னென்ன பார்க்கணும்? ரெஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன் ஆஃப் த லைட். ஸோ எல்லாம் ஒரு ஸ்டடி இன் யுவர் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ். ஸோ ரெஃப்ளெக்ஷன் என்னப்பா, ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு என்ன செய்யும், அந்த மாதிரி வரும். இது ரெஃப்ளெக்ஷன். ரெஃப்ராக்ஷன் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு உள்ள போகும்போது தன்னுடைய பாத்தில் என்ன செய்யும், விலகல் அடையும். அது என்ன சொல்லுவாங்க, ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். So in this chapter, so we shall discuss about the scattering of light. Scattering na சிதறல் அடைதல். ஸ்கேட்டரிங் அப்படின்னா சிதறல் அடைதல். இப்போ அந்த லைட் வருது, இப்போ நம்ம மேல படுது அப்படின்னா நம்ம மேல பட்டோம்னா என்ன செய்யலாம், ஸ்கேட்டர் ஆகும், சிதறல் அடையுது. ஓகேவா? இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயும் லைட் படம் என்ன செய்யலாம், ஸ்கேட்டர். ஓகேவா? அதுதான் சொல்லுங்க, ஸ்கேட்டரிங். Scattering of light. So images formed by convex and concave lenses, human eye, and optical instruments such as telescope and microscope. So இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம்ப்பா, scattering of light, அடுத்து வந்து convex lens, concave lens, அடுத்து human eye, அடுத்து optical instrument ஆன வந்து எதுப்பா, டெலஸ்கோப்பும் மைக்ரோஸ்கோப்பை பத்தி இதுல செய்ய போறோம். So properties of light, இது ஒரு important 5 mark. First புத்தகத்துல கூட 5. First ஓகேவா? ரைட். So first point பாருங்க, light is a form of energy. light என்ன செய்யும்பா, energy form பண்ணும். ஓகேவா? So light always travel along a straight line. light எப்படி போகும்பா, straight lineல தான் போகும். ஓகேவா? Light does not need any medium for its propagation. Propagation na பரவுவதற்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. does not need. சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதுல ஏர் இருக்கு. இப்போ ஏ இங்க இருக்கக்கூடிய மீடியம் என்ன அப்படின்னா ஏ. இப்போ ஏர்ல டிராவல் பண்ணும். வேக்யூம் இருந்தாலும் அதுல என்ன செய்யும், டிராவல் பண்ணும். வாட்டர் இருந்தாலும் அதுல என்ன செய்யும், டிராவல். அதுக்கு மீடியம் தான் தேவையில்லை. ஓகேவா? Light does not need any medium for its propagation. It can even travel through vacuum. Vacuum le enna seiyum, travel. So fourth point, the speed of light in vacuum or air is say equal to 3 × 10⁸ meter second power -1. Very important. Okay அப்பா, ஏன்னா நமக்கு வந்து சம் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா இந்த வேலை கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த வேலை வந்து என்ன செஞ்சிருந்தோம் தெரியும். சரிங்களா? அப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு போதும் அப்படின்னா அதோட வேலை என்ன அப்படின்னா, பட் இது வேக்யூம் ஆர் ஏர். மீடியத்தில் போச்சு அப்படின்னா, வாட்டரில் போச்சுன்னா என்ன செய்யும், அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ். ஸோ டென்சிட்டி வந்து எதுக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதில் லைட்டு பாஸ் பண்ணும்போது ஸ்பீட் என்ன செய்வாங்க, டிக்ரீஸ். ஓகேவா? சரி. Are the 5.
0.5 என்னப்பா? Since light is in the form of waves, it is வந்து characteristic by a wavelength and வந்து frequency. So wavelength lambda அப்படின்னு சொல்லுவாங்க. Lambda on frequency nu அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? b கிடையாது nu. Which are வந்து related by the வந்து following equation. So c equal என்ன வரும்? nu lambda. c equal nu lambda. இப்போ என்ன அப்படின்னா ஒரு லைட்டினுடைய ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ 50 கேஸ் எவ்வளோப்பா? 50 கேஸ். ஸோ அதே லைட்டினுடைய வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? வேவ் லென்த். ஃபார்முலா என்ன? c equal to nu lambda. இப்போ lambda equal என்ன வரும்? c by nu. இப்போ c னுடைய வேல்யூ 3 into 10 power 8. அது கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா? ஸ்பீட் ஆஃப் லைட் பை நியூ ஃப்ரீக்வென்சி எவ்வளோப்பா? 50. சரி, டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? வேவ் லென்த் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1 வேர்டில் சம் கேட்பாங்க, 2 மார்க்லையும் சம் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப மஸ்ட். ஓகேவா? அடுத்து 6th different color light case the different wavelength and frequency. கலர் டிஃபரெண்டா இருந்தா அந்த டிஃபரெண்ட் கலர்ஸ்க்கு என்ன பார்க்கலாம்? டிஃபரெண்ட் வேவ்லென்த் இருக்கும், டிஃபரெண்ட் வந்து ஃப்ரீக்வென்சி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ப்ளூ அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட என்ன ஒரு இன்ஃபினிட் வந்து ஒரு வேவ்லென்த் இருக்கும், ஃபினிட் வேவ்லென்த் இருக்கும், ஃபினிட் வந்து ஃப்ரீக்வென்சி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து கிரீன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேவ்லென்த் இருக்கும், ஃப்ரீக்வென்சி. பட் கலர் சேஞ்ச் ஆகும்போது டிஃபரெண்ட் வேவ்லென்த் இருக்கும், டிஃபரெண்ட் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? சரி. 7 so among the visible light, the violet light case வந்து lowest wavelength and red light case வந்து highest wavelength. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா விசிபிள் லைட்ல வந்து வயலட் லைட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேவ்லென்த் வந்து ஷார்ட்டா இருக்கும், லோயஸ்ட் வேவ்லென்த். ரெட் லைட் கேஸ் வந்து ஹையஸ்ட். ரெட் லைட் வந்து வேவ்லென்த் எப்படி இருக்கும்? ஹையஸ்ட். ஸோ ரெட் லைட் வந்து வேவ்லென்த் ஹையஸ்ட், பட் ஃப்ரீக்வென்சி எப்படி இருக்கும்? லோவர். ஏன்? அது என்ன அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். என்ன அப்படின்னா ஸோ நியூ ஈக்குவல் என்ன பார்த்தோம்? c by lambda. c என்பது கான்ஸ்டன்ட் தானே? c னா கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நியூ ப்ரொபோர்ஷனல் 1 என்ன வரும்? கரெக்டா? சொல்லுங்க. நான் சொல்லுங்க. என்ன சொல்லிருப்பாங்க? வேற என்ன இருக்கு? லாஸ்ட் பேஸ்ல எடுத்துக்கோங்க. ஐகால் ஒன்று இருக்கு. ஐகால் select வந்து என்ன கடை? என்ன சொன்னப்பா? ஃப்ரீக்வென்சியும் வேவ்லென்த் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ரெட் லைட் வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேவ்லென்த் ஹையஸ்ட் அப்படிங்கும்போது பட் அப்ப ஃப்ரீக்வென்சி எடை லோயஸ்ட். அதே மாதிரி வயலட் லைட் வந்து இது வேவ்லென்த் லோயஸ்ட் அப்படிங்கும்போது அப்ப ஃப்ரீக்வென்சி எப்படி இருக்கும்? ஹையஸ்ட். ஓகேவா? சார் இப்போ இந்த ஃபார்முலா போட்டாலும் ஃப்ரீக்வென்சி என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா? வேவ்லென்த் வேல்யூ கிடைச்சு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ரெட் லைட்னுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு நினைச்சலாம். ஓகேவா? சரி, இதெல்லாம் ஒன்மேடல கேட்பாங்க. என்ன வேவ்லென்த் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ரைட். So 8th point அப்பா. So when light is when the incident on the வந்து interface between two media, it is வந்து partially reflected and partially refracted. ஓகேவா? அப்ப இது ஒரு என்ன அப்படின்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க. மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரேரர் மீடியம் இருக்கு. என்ன மீடியம்பா? ரேரர் மீடியம். ரேரர் மீடியம்னா இது டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். டென்சர் மீடியம். ரேரர் மீடியம் ரேரர் மீடியம்னா என்ன சொல்லலாம்? ஏர் வேக்யூம். இது ரேரர் மீடியம். டென்சர் மீடியம் அப்படின்னா டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஓகேவா? வாட்டர், கிளாஸ் அந்த மாதிரி. வாட்டர், கிளாஸ் அந்த மாதிரி. ஓகேவா? சரி. இப்போ ரேரர் மீடியம், டென்சர் மீடியம் ரெண்டையும் பிடிக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் தான் இது. ஓகேவா? இப்போ லைட் என்ன செய்யுது? இதில் வந்து அந்த சர்ஃபேஸில் இன்சிடென்ட் படுது. அதில் பேசில் என்ன செய்யும்? ரெஃப்ளெக்ட் ஆகும். அதில் பாசில் என்ன செய்யும்? ரெஃப்ளெக்ட். ஓகேவா? இதுதான் சொல்லுங்கள். சரி, 8th அந்த 8 பாயிண்ட் ஈஸி தானே. 8 பாயிண்ட்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து என்னப்பா? ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். சொல்லுங்க. இன்னைக்கு நாளைக்கு வர மாதிரி சரிப்பா. ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். இது 8 பாயிண்ட் புரியுதா? ஈஸி தானே. பாருங்க. When a ray of light travel from one transparent medium into another வந்து optical, the path of the light undergoes a deviation. This deviations of ray of light is called a refraction. Refraction என்னப்பா? பட்டு அதுல வந்து என்ன ரெஃப்ளெக்ஷன் வேற ரெஃப்ராக்ஷன். என்ன அப்படின்னா வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இன்டர்ஃபேஸ் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஒரு லைட் வருது. அப்போ லைட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆக்சுவலாக என்ன செய்யணும்? இது மேலே உள்ளது ஒரு மீடியம், கீழே உள்ளது இன்னொரு மீடியம். ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட் மீடியம். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா வந்து இதில் வரக்கூடிய லைட் வந்து என்ன செய்யும்? இதில் பட்டவனை என்ன செய்யும் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும். பட் என்ன செய்யும்? இந்த மாதிரி வந்து அந்த லைட் வந்து என்ன செய்யும்? பாசிட்டிவ் வந்து என்ன செய்யும்? ரெஃப்ராக்ஷன். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ரெஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ தமிழில் வந்து என்ன ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. விலகல், ஒளி விலகல், ரெஃப்ராக்ஷன். ஸோ ரெஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த டிஃபரன்ஸ் இன் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃபரண்ட் மீடியா. கரெக்டா? மீனிங் புரியுதாப்பா? அப்போ இந்த லைட் வந்து டிஃபரண்ட் மீடியத்தில் வந்து பாஸ் பண்ணும்போது அந்த வெலாசிட்டி வேற எப்படி இருக்கும்? டிஃபரண்டா இருக்கும். பட் வேக்யூம் ஏர்ல வந்து சேம். வாட்டர்ல போனா டிகிரிஸ் தான், கிளாஸ்ல போனாலும் ஸ்பீட் ஆஃப் லைட் டிகிரிஸ். அப்ப டிஃபரன்ஸ் மீடியத்துல போகும்போது லைட் அதோட வெலாசிட்டி இருக்கும் டிஃபரண்டா இருக்கும். ஓகேவா? The velocity of light is more in a வந்து rarer medium and less in a வந்து denser medium. அப்ப வந்து அந்த velocity of light, லைட்னுடைய வெலாசிட்டி வேல்யூ எங்க அதிகமாக இருக்கு அப்படின்னா ரேரர் மீடியம். ஓகேவா? ரைட். சோ எங்க லெஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தா டென்சர் மீடியம். ஓகேவா? இது எல்லாமே ஒண்ணுல கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியா இருக்கு. ரைட். The refraction of light obeys two law of the refraction. ஒரு ரெண்டு லா என்ன செய்யுது? ஒபே பண்ணுதுன்னு. ரெண்டு லா என்ன செய்யுது? ஒபே பண்ணுது.
ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் லா ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லா வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா. சோ இது வந்து என்ன அப்படின்னா ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். என்ன ரெண்டையும் வந்து என்ன செய்யுது, பிரிக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ். சில வந்து ஒரு இன்சிடென்ட் ரே என்ன செய்யுது சர்ஃபேஸ்ல பட்டு, அப்போ பட்டு என்ன செய்யும்ப்பா, பட்டு என்ன செய்யும், ரெஃப்ராக்ஷன் ஆகும். இதுக்கு ஒரு நார்மல் ஒன்று ட்ரா பண்ணணும். இது என்னது நார்மல். நார்மல்னா ஸோ அந்த சர்ஃபேஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், அதான் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நார்மல். அப்போ என்ன அப்படின்னா வந்து இன்சிடென்ட் ரே, ஓகேவா, ரெஃப்ராக்ஷன் ரே, இந்த நார்மல் எல்லாமே எப்படி இருக்கும், அந்த சர்ஃபேஸ்ல சேம் பாயிண்ட்ல இருக்கும். கரெக்டா இந்த பாயிண்ட் புரியுதா? எது எது இன்சிடென்ட் ரே, ரெஃப்ராக்ஷன் ரே, நார்மல். நார்மல் மூணுமே வந்து அந்த சர்ஃபேஸ்ல சேம் பாயிண்ட்ல இருக்கும். கரெக்ட், இந்த பாயிண்ட் தானே? ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் லா. ஓகேவா? பாருங்க, the incident ray, refracted ray of light and the normal, ஓகேவா, to the refracting surface all in the same plane. ஓகேவா? சேம் பிளேன்னா சேம் பாயிண்ட், ஒரே லைன்ல. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா. ஈஸி தானே, ரொம்ப ஈஸி. செகண்ட் லா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு சொல்லிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ ஐனா என்ன அப்படின்னா இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள். ஓகேவா? அதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ இந்த ரெஃப்ராக்டர் ரேக்கும் இந்த நார்மலுக்கு இடைப்பட்ட இந்த ஆங்கிள் தான் என்னது, ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். இது ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு மீனிங் தானே, வெவ்வேறு. அப்போ ஐனுடைய வேல்யூ வந்து சைன்ல பார்ப்பாங்க, ஆனுடைய வேல்யூ சைன்ல பார்ப்பாங்க. இந்த ரெண்டுக்குள்ள ரேசியோ, இந்த ரேசியோ வந்து எதற்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் மீடியத்தோட வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதுக்குள்ள ரேசியோக்கு எப்படி இருக்குமா, ஈக்குவல். இந்த ரெண்டுக்குள்ள ரேசியோ 2 போட்டா செகண்ட் மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கப்பா, ரெஃப்ராக்டிவ் இண்டிசஸ். இதுல வந்து ரெண்டு வந்து காமனா கொடுத்துருக்காங்க. ரைட். இதுக்குள்ள வந்து ரேசியோ, இங்கே ரேசியோ பார்க்குறோம், இங்கே ரேசியோ பார்க்குறோம். அந்த இந்த ரேசியோ எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதான் சொல்லிருக்கோம். The ratio of the வந்து sin of the angle of the incident and sin of the angle of refraction, இந்த ரெண்டுக்குள்ள ரேசியோ என்ன is equal to the ratio of வந்து refractive indices of the two medium. This law is almost Snell's law. இந்த செகண்ட் லாக்கு பேர்னா Snell's law அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன செய்வாங்க, சம் கேட்பாங்க. சோ இத பாருங்க. அப்ப இதுல இருந்து பார்த்தோம் அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப μ1 sin, ஓகேவா, ஈக்குவல் அதே மாதிரி என்னப்பா μ2 sin. sin இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் என்ன நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். எப்படி இல்ல ரெண்டு லா புரியுதா? So refracting index gives us on the idea of வந்து how fast or how slow light travel in a medium. ஓகேவா? The ratio of speed. So அந்த refracting index னா என்ன? So define refracting index. அதுக்குண்டான ஆன்சர். The ratio of given வந்து speed of light in vacuum and speed of light in medium. Correct? C na? Speed of light in vacuum of air. B na? But இதுவும் வந்து velocity but medium. So mediumல வந்து light வந்து travel பண்ணும்போது அதோட velocity என்ன வச்சுக்கிறோம், b. But இது வந்து air or vacuumல வந்து என்ன சொல்றோம், c.
ஓகேவா? அதான் சொன்னேன். The ratio between speed of light in vacuum and வந்து air and speed of light in medium. ஓகேவா? இதான் சொல்றாங்க. பாருங்க. The ratio of speed of light in vacuum, ஓகேவா, to the வந்து speed of light in a medium is defined as the refractive index mu of that. refractive index னா என்ன அப்படினா, சோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு என்ன செஞ்சலாம் சொல்லுங்க. சோ இதை யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படினா சம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படினா வாட்டருக்கு வந்து refractive index என்னப்பா 1.5. வாட்டருக்கு என்னது 1.5. அப்ப அந்த வாட்டர்ல ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். So V ஈக்குவல் என்ன வரும்? C by mu. இது என்ன சொல்வாங்க? mu அப்படி சொல்லுவாங்க. So C னுடைய வேல்யூ 3 into 10 power 8 by mu னுடைய வேல்யூ என்னப்பா 1.5. So டிவைட் பண்ணினா என்ன கிடைக்கும்? 2 into 10 power என்ன கிடைக்கும்? 8 meter second power. அப்ப என்ன அப்படினா, சோ அந்த லைட் வந்து வாட்டர்ல டிராவல் பண்ணும்போது சனடைய வந்து வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படினா 2 into 10 power 8. ஓகேவா? அப்ப வேக்யூம் ஆர் ஏர் அதுல போகக்கூடிய ஸ்பீடை விட வந்து மீடியத்தில் போகும்போது எப்படி இருக்கு? லெஸ்ஸா. ஓகேவா? சரி, இப்படின்னு வந்து என்ன செய்வாங்க? நமக்கு சம் கேட்பாங்க. என்ன? சரிப்பா. சரி. சோ இதுலயே வந்து நமக்கு ஒன்வேளை கேட்பாங்க. The speed of light in வந்து medium is low if the வந்து refractive index of the medium is high and the வந்து vice versa. Okay. But speed of light in a medium is low. Okay. But speed of light in medium is low if the வந்து refractive index of the medium is high. Okay. But refractive index value வந்து அந்த மீடியத்துக்கு ஹையா இருந்தது அப்படினா speed of light ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? லோவா. ஓகேவா? இப்ப refractive index எங்கெல்லாம் மேக்ஸிமமோ அங்க speed of light வந்து மினிமமா கம்மியா. அதுதான் அந்த மீனிங். வைஸ் வெர்சா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்ப வந்து என்ன அப்படினா, the speed of light in a medium is high. So if the வந்து refractive index of the medium is low. இது சொல்லணும். ரெண்டு பாயிண்ட். அதுக்கு தான் வைஸ் வெர்சா அப்படினு சொல்லலாம். சரி, என்ன செய்வாங்க நமக்கு? முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லையா? So right, when light travel from a வந்து denser medium into a rarer medium, the refracted rays is வந்து bent away from the normal, ஓகேவா, to the வந்து interface. ஓகேவா? இப்ப லைட் எங்க இருந்து எங்க டிராவல் பண்ணுது அப்படின்னா டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு போகுது. ஓகேவா? சோ உங்களுக்கு ரீட் பண்றதை விட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட், இது நார்மல். அப்போ ஒரு லைட் என்ன செய்யுதுப்பா இப்படி வருது. அப்ப ரெண்டு மேல வந்து இப்ப என்ன இருக்கு அப்படின்னா டென்சர் மீடியம், கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ரேரர் மீடியம். ரேரர். அப்ப என்ன அப்படின்னா லைட் இப்படி போயிடும். ஓகேவா? பட் இது வந்து என்னப்பா, இது வந்து வரக்கூடிய ஸ்ட்ரைட். ஒரு வேளைக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் தான் வரும். என்ன சொல்ல வராங்கன்னா, டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு ஒரு லைட் வரும்போது அந்த நார்மல் இருக்கு இல்லையா, நார்மலை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட்ல இருந்து கண்டுபிடிக்கும். ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கும். இப்போ இதனுடைய ஸ்ட்ரைட் லைன் இப்படி தானே வந்திருக்கணும் இந்த மீடியத்துக்குள்ள. அப்ப பாருங்க, இதுக்கு வந்து என்ன செய்யுது, இப்ப நார்மல் விட்டு அந்த லைட் என்ன செய்யுது, அந்த ரெஃப்ளெக்ஷன் ரே வந்து என்ன செய்யுது, தனியா வந்து என்ன செய்யுது, விலகி போகுது. பட் என்ன அப்படின்னா இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட். என்ன சொல்றோம் அப்படின்னா, ஓகேவா, ஸோ இது வந்து மேல உள்ளது என்னப்பா, ரேரர் மீடியம். ஓகேவா? கீழே வந்து என்ன வச்சுக்கோங்க, டென்சர் மீடியம். ஓகேவா? ரைட், ஒரு லைட் என்ன செய்யுது, ரேரர் மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு வருது. ஓகேவா? ரைட், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து ரெஃப்ராக்ஷன் ரே இப்படி போடணும். அப்ப ஸ்ட்ரைட்டா போயிருந்தா என்ன செஞ்சிருக்கணும், இப்படி போயிருக்கணும். அப்ப வரக்கூடிய ரெஃப்ராக்ஷன் ரே எதை நோக்கி வருது, இப்போ நார்மலை நோக்கி வருது. கரெக்ட்டா? இது என்ன செஞ்சிருக்கு,
இதுதான் ஸ்ட்ரைட் லைன். அதை விட்டு விலை போகுது. அப்ப நார்மலை விட்டு போகுது. பட் ரேரர் மீடியத்துல டென்சர் மீடியத்துக்கு வரும்போது நார்மலை நோக்கி போகும். இதுதான் இங்க சொல்லிருக்காங்க. So when light travel from a denser medium into a rarer medium. இப்போ லைட் வந்து டிராவல் பண்ணது டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு வருது. The refracted rays வந்து bend away fromனா தள்ளி போகுதுன்னா from normal. ஓகேவா? இப்போ நார்மல் விட்டு என்ன செய்யுது? தள்ளி. அதான் கொடுத்துருக்கோமா? அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம்? ஸ்ட்ரெயிட் லைன் வருது, இதுக்கு இங்கிட்டு போட்டோம் அப்படின்னா நார்மல் லைன் நோக்கி வருதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அங்கிட்டு போட்டோம் அப்படின்னா நார்மல் விட்டு என்ன செய்து போட்டோம்? வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ரைட். இதே பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுல கொடுத்துருப்பாங்கண்ணே. So when light travel from the rarer medium, எங்க போகுதுப்பா? rarer medium into a denser. The refracted ray is bent towards the normal. எதை நோக்கி வரும்? நார்மலை நோக்கி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். rarer mediumல இருந்து denser mediumத்துக்கு போச்சு அப்படின்னா நார்மலை நோக்கி வரும். towards அப்படினால என்ன மீனிங்? நோக்கி அப்படினா நார்மலை நோக்கி. நார்மல். ஓகேவா? away fromனா நார்மல் விட்டு வெளியே போகுது அப்படின்னா எப்போ அப்படி போகும் அப்படின்னா டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு வந்து லைட் டிராவல் பண்ணும்போது இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, மணியெல்லாம் முடிச்சுமா?